ஒண்ணு தர. டேய் விக்கி, ஒண்ணு தர. என்னடா என்னடா? சாரிடா சாரிடா. சார் எதுக்குடா சாரி கேக்குற? உன்கிட்ட மூஞ்ச தூக்கிட்டு போயிட்டல. நீ சின்ன பையன்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சின்ன பையனா? ஆமா, நீ சின்ன பையனா, எனக்கு என்ன விவரம் தெரியும்? எப்படிடா? சாரிடா, உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எனக்கு நீ வருத்தப்பட்டு போனியான்னு கவலையா இருந்தது. இல்லடா, இல்ல, இனி ஒரு நாள் உன் மேல நான் வருத்தப்படவே மாட்டேன்டா. வேற யாரும் ஒண்ணு பேசிடக்கூடாதுடா, அதை நான் தாங்கிக்க மாட்டேன். அதான் பொண்ணு தர. ஆமாடா, உன்னை யாராவது பேசினா அதை நான் தாங்கிக்க மாட்டேன்டா. ஏன்டா ஏன் ஃபீல் பண்ற? உன்னை போய் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க நீ வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா எனக்கு கவலையா இருந்தது. மனசு நோக்கடிச்சுட்டு கவலையா இருந்ததுடா. போடா, இதுதான் விஷயம். நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுன்னு. நான் உன்கிட்ட வீரப்புல மூஞ்ச தூக்கிட்டு போயிட்டேன். இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. நீ எனக்கு திட்டலாம், அடிக்க கூட செய்யலாம். ஆனா நான் உன்னை காய் மட்டும் படுத்திடவே கூடாதா. அதான் சரி, இப்ப புரிஞ்சுக்கிட்டல. சரிடா, வீட்டை கடனுக்கா வாங்கியிருக்க? பின்ன நம்ம என்ன பணத்தை அச்சாடி அடிக்கும்? கடனுக்கு தான் வாங்கினேன். ஒருவேளை திடீர்னு உனக்கோ எனக்கோ முன்னுக்குட்டி கல்யாணம் நடந்தா என்ன செய்ய முடியும்? நமக்குன்னு ஒரு வீடு வாசல் வேண்டாமா? அதான் வாங்கினேன். சரி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை கொடுத்து கடன் ஆட. வேண்டாம்டா, பாத்துக்கலாம். அதான் மாச சம்பளம் வருது இல்ல, பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தருண் பேர்ல தானே எடுத்திருக்க. ஏன் தருணுக்கு எனக்கு உரிமை இல்லையாமா? அதெல்லாம் பரவாயில்ல. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை கொடுத்து கடன் ஆட. வேண்டாம்டா, நான் பாத்துக்கிட்டேன், நான் அடைச்சு வேண்டாம். அப்போ போட, நான் ஒண்ணு பேச மாட்டேன். சரிடா, உன் இஷ்டம் போல செய்ய. சரி, எங்க கடனை கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். சரிடா, நம்ம கெட்டிக்க போற பிள்ளைங்க அவங்க ஒத்துக்கு ஒருத்தர் அனன்யமாகும் போது நம்ம ஒண்ணு இருந்துக்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கலாம்டா. சரிடா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ பயந்துட்டேங்கிறத விட நீ கவலைப்பட்டு இருந்தாண்டா எனக்கு கவலையா இருந்ததே. அதான் மீனா கிட்ட உண்மையே சொன்னேன். மீனா கதை சொன்னாங்க. மீனா கதை போன் அடிக்காங்க, இது என்னன்னு கேக்குறேன். அக்கா, எங்கடா இருக்கீங்க? ஏன்க்கா என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? என்னாச்சு? அக்காவுக்கு என்னாச்சு? என்னக்கா ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? இப்ப எங்க இருக்கீங்க? நானும் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன்க்கா. அவன் பொண்ணு தர. அவனு என் பக்கத்துல தான் நிக்கிறான். நல்லதா போச்சு. ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் ஒதுக்கி வர முடியுமாடா? எங்கக்கா? நான் சொல்ற இடத்துக்கு வாங்கல. ஃப்ரீயா தானே இருக்கீங்க? என்ன சக்கலுக்கு? ஏதோ அவசரமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அக்கா கூப்பிட்டா ஏதாவது காரணம் இருக்கும். உள்ள எஸ்ஐ சொல்லிட்டு போயிடலாம் வா. அக்கா, எஸ்ஐ கிட்ட டூட்டியை படிச்சுட்டு வரேன்க்கா. எங்க வரணும்? அதான்டா, இப்ப தேர்தல நிக்க போறானே அந்த பையன் ஊருக்கு தான். சீக்கிரம் வா. தலாபுரமா? அங்கதான், அந்த டேனியல் வீட்டுக்கு வந்துருங்க. டேனியல் வீட்டுக்கா? எதுக்குக்கா? இப்ப நான் போன்ல எதுவும் சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வாங்கடா. சரி சரி, சீக்கிரம் வரணும்னு சொல்லி. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருப்போம்க்கா. உங்களை நம்பிதான் நின்னுகிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கடா. இல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். சரிடா, சீக்கிரம் வாங்க. என்னவா இருக்கும்? சரி, சீக்கிரம் வா. காலையில 6 மணி ஆகுது, நீ மூத்தத்துக்கு போகலையா? நான் சொன்னோம்ல, இன்னைக்கு தேர்தல் நாமினேஷன் பண்ணணும்னே. ஆமா, 10 மணிக்கு நாமினேஷன் பண்ணிட்டு கலந்துட்டு போங்க. அது வந்து என்னக்கா? என்ன அப்ப எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நாமினேஷன் பண்ணதுக்கு 40 லட்சம் ரூபாய் கேட்டால. ஆமா, நான் நேத்து நைட்டே புரட்டி கொடுத்துட்டேன்டா. சரி, புரட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பேசினா, ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கான்டா. நானும் நைட்டெல்லாம் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், போனை எடுக்க மாட்டேங்கிறான்டா. சரிக்கா, பயப்படாதீங்க. அப்பெல்லாம் உங்க படத்தை எடுத்துட்டு ஓட முடியாது. தூக்கிட மாட்டோம். உன் படத்தை எடுத்து போனா நான் உயிரோட விடுவான். தூக்கிடுவாக்கா, அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்கக்கா. நீங்க கல்யாணத்துக்கு போங்க. அது பிரச்சனை இல்ல, நான் பணத்தை என்னைக்கு பேச நினைக்கவே இல்ல. அப்புறம் என்னடா? அந்த டேனியலுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குடா. அவன் பணத்தை கொண்டுட்டு ஓடுறவன்லாம் கிடையாது. ஏன் இதான் அவன் வீடு. இவ்வளவு சொத்துலாம் எதுக்கு நம்ம பணத்தை சுட்டிட்டு போறான்? அப்ப என்னதான் பிரச்சனை? டேனியலுக்கு அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் இப்பதான்டா கார்ல போறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இக்கா, ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்ல வரீங்க? விவரமாவே சொல்றேன். நேத்து பணத்தை வாங்கிட்டு போனா, அதுக்கப்புறம் 2 வாட்டி போன் பேசினான். நைட்டு 12 மணிக்கு அப்புறம் நான் கால் பண்ண அவன் எடுக்கல. விடிய ட்ரை பண்ணேன், அவன் போனை எடுக்கவே இல்ல. சரின்னு சந்தேகப்பட்டு காலைல 5 மணிக்கு நான் வந்துட்டேன். சரி, காலையில ஒரு 5 இருக்கும். அவங்க அப்பா, அம்மா, அவ அக்கா, அவ அண்ணன் எல்லாரும் பதட்டமாவே கார்ல ஏறி போறாங்கடா. அவன் எல்லாரும் போற கார்ல டேனியல் இல்ல, அப்படிதானே? ஆமாடா, நான் ஒளிஞ்சு பார்த்தேன். எல்லாரும் போனாங்க, டேனியல் மட்டும் இல்ல.
அந்த டேனியல் எம்பிஏக்கு நிக்கான்னு நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்டா. அவ அப்பாக்கெல்லாம் இஷ்டம் கிடையாது. இவன் மீறி தான் நிக்கிறான். நான் கொடுத்த தைரியத்தை தான் நின்னான்டா. கார்ல எல்லாரும் போறாங்க, இவன் மட்டும் இல்ல. அக்கா என்னடா? நேத்து 12 மணிக்கு நீ போன் பேசுறேன்னு சொன்னல, எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னா? வீட்டுக்கு வந்துட்டு வீட்ல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னானே. இப்ப வீட்ல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கா. காலைல 5 மணிக்கெல்லாம் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னான். நைட் எல்லாம் போன் பேசுங்கக்கான்னு சொன்னா நான் பேசினேன். அவன் போன் எடுக்கலையே. கதவு திறந்துடக்கா பூட்டி கிடக்கா? அதையும் தள்ளி பார்த்தேன், சத்தமும் கொடுத்து பார்த்தேன், ஒரு சத்தமும் கேட்கலையே. அதெல்லாம் பண்ணிட்டியா? ஆமாடா. விக்கி, உள்ள இறங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. நான் உள்ள இறங்கிடுறேன், கவலைப்படாதக்கா, உள்ளதான் இருப்பா. இதுவும் கண்டிப்பா அந்த விக்ரம் மேலதான்டா இருக்கணும். அக்கா, அந்த டேனியல் நிச்சயமா காலைல 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வான். நான் வாக்கு கொடுத்தேன்க்கா. அக்கா, பயப்படாம இருங்கக்கா, நாங்க பாத்துக்கலாம். உங்க தம்பி நாங்க இருக்கும் போது நீ எதுக்குக்கா பயப்படுற? நான் பயப்படலடா. சிங்கம் மாதிரி என் தம்பி மாதிரி இருக்கும்போது நான் எதுக்குடா பயப்பட போறேன்? என் கவலையே அந்த டேனியல் தான். 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும். பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. சும்மா இந்த பையனுக்கு நான் தான் ஆசை காட்டி விட்டுட்டேன். என்னால அவனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அதான் பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு போயிருப்பானுவேன், நான் பாக்கேன். சீக்கிரம் உள்ள இறங்கி பாருங்கடா. இந்த குமார் பை எங்க போனா? 2 நாளாக என் கண்ணுல பட்டு. யார்கிட்ட கேட்டாலும் தோட்டத்துல நிக்கானா? என்ன ஒரேடியா தோட்டத்துல நிக்கிறான்? வீட்டு பக்கமே வராம இருக்கானே. சரி, புள்ளைய பக்கம் இருக்க மாட்டானே. புள்ளைய பக்கமும் வரல. அத கூப்பிட்டீங்களா? ஆமா, குமார் எங்க? அது வந்து தோட்டத்துல நிப்பாங்க அத்தை. என்ன கல்யாணம் நிக்குமா? தம்பியாருக்கு கல்யாணம், அவன் தோட்டத்துல நிக்கிறான். இத நான் நம்பணும். ஏய் தருண், நீ சொல்லு. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது சமாளிங்கக்கா. என்ன நான் கேக்குறேன்ல தருண், உன் கூட நான் பாருப்பா. எங்க பாட்டி? அப்பா அப்பா அத்தை, இப்பதான் Dress கூட தேய்ச்சு கொடுத்தேன், எடுத்துட்டு போனாவ. இப்போ வந்துரும் அத்தை. வந்தானா? ஆமா, இப்ப கூட வந்தாவ. நான் கூட Dress தேய்ச்சு கொடுத்திருக்கேன், குளிச்சிட்டு போட்டுட்டு வரேன்னு சொன்னாவ. நம்ம போவோம் தே, வாங்க. 2 நாள் அது பிள்ளைய பார்த்து பொச போட்டுட்டு வரே. பிள்ளை முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. முத நான் பார்த்துக்க அப்புறம் நான் வருவேன். அவனை கூட்டு வா. அத்தை, முத கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அத்தை. ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நேரம் ஆகுதுல. அவில தானே எப்பவும் பாத்துக்கலாமே, வாங்க. உண்மையிலே வந்து பரட்டோம்ல. ஆமா பாட்டி. ஐயா அத்தை, நான் சொல்றேன்ல, இப்பதான் சட்டை தேய்ச்சு கொடுத்தேன், குளிச்சிட்டு போட்டு வரேன்னு சொன்னாவ. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதுக்குள்ள வந்துருவத்த, வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தானே தாலி கட்டி. வாங்க அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சரி, கிளம்புங்க. எல்லாரும் கிளம்பியாச்சு என்ன? எல்லாரும் கோயிலுக்கு போயாச்சு, நீங்க வாங்க அத்தை. கண்டிப்பா வந்துருவாளாமா? வந்துருவத்த, நீங்க வாங்க. சரி. டேய், அவன் பொண்ணு தர விக்கலாம் வரலையா? டூட்டில இருக்கானுவே. ஆமா, இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு முக்கியமான டூட்டியா, அவங்க வர முடியாது. அவனும் வராம எப்படா நல்லவாடா இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக சொல்லலாம்ல? சொல்லிருக்க, முடிஞ்சா வந்தாலும் வருவானுவ. சரிம்மா, இப்ப தமிழ் செம்மலும் கோயிலுக்கு கிளம்பிட்டல என்ன? ஐயா அத்தை, எல்லாரும் முத கோயிலுக்கு போயாச்சு, நீங்க தானே வரல. மாமாங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. சரி, நான் கோயிலுக்கு நடந்தே போறேன், நீங்க வாங்க. பாட்டி, நான் பைக்ல கூட்டிட்டு போறேன். இல்லையா, நான் கொஞ்சம் நடந்து வரேன், அப்பதான் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க அத்தை. அக்கா, இங்க பாரு, தேன்மொழி கழுத்துல கிசோ தாலி கட்டுற வரைக்கும் யாருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. என் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு எதுவும் ஆகாது. இங்க பாரு, அவர் ஆசை அவர் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அந்த தேன்மொழிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுதானே, அது நிறைவேறணும், புரியுதா? சாரிக்கா, உங்ககிட்ட மறைச்சதுக்கு மன்னிச்சிருங்கக்கா. நீ என்னடா பண்ணுவ? நீ குடும்பத்துக்காக தானே மறைச்ச, பரவாயில்ல. அதுக்காக கெட்டவனுக்கு தெரியாம போயிருமா? எனக்கு அடிபட்டனுக்கே தெரியும்டா. ஏதோ என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, குமாருக்கு ஏதோ நடக்குன்னு. அது சரியாதான் இருந்திருக்கு. சரி, நான் போய் குமாரை பார்த்துட்டு அப்படி கோயிலுக்கு வந்துடுறேன், சரியா? சரிங்கக்கா. மீனக்குட்டி என்னன்னு கேட்டா ஏதாவது சமாளியா? பாவம், குமாரங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க தம்பியார் கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு. ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. டேய், அந்த விக்ரம் மட்டும் சும்மாவே விடக்கூடாதுடா. நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன். இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாலே யாருக்கா விடுவா? எத்தனை சூடேறி போயிருக்குக்கா. நானே விட்டாலோ பொண்ணு தெரியும் விக்கி விட மாட்டாளுங்க. இப்போ நாங்க பொறுமையா இருக்குது கிஷோர் கல்யாணத்துக்காக தான். தேன்மொழி கழுத்துல கிஷோர் தாலி கட்டி முடிக்கட்டும், அடுத்த நொடி என்ன நடக்குற பாருங்கக்கா. நானே ஒத்தைக்கு ஒத்தை நின்னே மோதுறேன். நானா அந்த விக்ரமான பார்க்கலாம். நானும் இதே மண்ணில பிறந்தவரா, என்கிட்ட மோத சொல்லி அப்பாவி மனுஷங்கிட்ட போய் வீரத்தை காட்டி இருக்கான். டேய் விக்ரம், இருடா, என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. யாரா நீ இன்னும் கோயிலுக்கு போகலையா? நீ இல்லாம நான் எப்படி போவேன்? அதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் நீ எங்கோ போயிட்டேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அம்மா வரேன்னு சொல்லிருந்தாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப வந்து பிறகு சேர்ந்து போலாமா? சரி, இங்க பாரு, கல்யாண வீட்டுக்குள்ள என் கூடயே இரு, எங்க தனியா போயிடாத, சரியா? சரி. எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். பாவ பொண்ணு திறமாமா உன்னையே நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க.
சரி அம்மா நகையில எதுவும் போட்டுட்டு வரலையா? இல்ல மீனாத்தைக்கு தேவைப்பட்டுச்சுல கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல. சரி கோயிலுக்கு போமா? இரு அம்மா வந்துருவாங்க போவோம். ஆனந்தி அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மான்னு சொல்லு. ஆமாம்மா அம்மானே சொல்லு. சரிங்கம்மா. ஏம்மா ஆனந்தி கோயிலுக்கு போகலையா? நான் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க நேரா மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. சரி போமா. சரிங்கம்மா. என்னம்மா உனக்கு செயின்லாம் வீட்ல இருந்ததுல அதான் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? இங்க யாரும் இன்னைக்கு போடலையே. சரிம்மா இருக்கதே நாங்க ஆளுக்கு ஒண்ணா போட்டு கொடுத்தோம். கொண்டாங்க. ஏமா செயினுங்க நிறைய இருக்குமே. இல்லம்மா ஏதோ தேவைன்னு எடுத்துட்டாங்க. 30 பவுன் இருக்குமாமா? 30 பவுன் இருக்குமா? ஆதிரா இந்தா நீ ஒரு செயினை போட்டுக்கந்தா. ஏமா ஆளுக்கு ஒரு செயினா போட்டு கொடுதாமா. என்னமும் செய், இது வான் செயின் தானே. நீ போட்டுட்டாலும் சரி அது கொடுத்தாலும் சரி என் கடவை நான் கொடுத்துட்டேன். பாத்தியல அதான் இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியுமே. இந்தா போட்டுக்கமா. ஆனந்தி இந்தா நீ ஒரு செயினை போட்டுக்க. இல்ல இருக்கட்டும் நீ போடு. என்னமா பஸ்த ஆளுக்கு ஒண்ணா போடுங்க. சரிங்கம்மா. நீ ஒண்ணு போட்டுக்க. நான் போய் தமிழக்காக்கும் செம்மலியக்கா மீனக்குட்டி அக்காக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். சரி ஏமா இதுல இருங்க நான் இப்ப வந்துருவேன். அம்மா மாப்பிள்ளைங்கம்மா. ஏமா இடுக்கிட்டு டூட்டியாமா அவ எனக்கு வர மாட்டாவ. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க இல்லனா ஏமா வேலை அப்படி பார்த்தா பொண்ணுத்திர மாமா கூட வரல. பொண்ணுத்திர மாமாவும் டூட்டி தான் போயிருக்காங்க. ஆமாமா இந்த ரெண்டு பையன் நின்னாலே சபை நிறைஞ்சு போயிருமா. ரெண்டு இல்லனா எப்படிதான் இருக்கும்? ஏமா உன் மாப்பிள்ளைய கொஞ்சம் வர சொல்லலாம்ல. அப்படியா? எனக்கு தெரியாதே. ஏமா அவளுக்கு தெரியாதே. நீ விவரமானவ தானே. ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர வர சொல்லிருக்கலாம்ல நீ. சரிம்மா நான் போனை போட்டு சொல்றேன். இந்த ஒரு செயின் அவளுக்கு ஒன்று போட்டு விடுங்க. அவளுக்கு போட தெரியாது என்னம்மா. சரி நான் அவளுக்கு போட்டு விடுறேன். நீ மத்தவங்களுக்குலாம் போட்டு போ. திரும்பமா இந்த செயினை போட்டு விடுறேன். சரிங்கம்மா. சரி பொண்ணுத்திர மாப்பிள்ளையா கொஞ்சம் வர சொல்லு. மொத கல்யாணம் நடக்கு ஒத்தியா நிப்பி ரெண்டு பேரும். போனை போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நிக்க சொல்லு. சரிங்கம்மா. அவன் பேர சொல்லணும் சிரிப்பு வருது. அவனை வர சொல்லணும் தெரியுண்டாமா. அம்மா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு கொண்டியா. எல்லா வளமும் பெற்று நீங்க நல்லா வாழணும். அம்மா காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சரிங்க. பாரு அண்ணிமார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிருங்க. எங்களை விட அவங்க தான் உன் மேல அக்கறையும் பாசமா இருக்காங்க. சரியா? சரிங்கப்பா. என்ன உள்ள போன இன்னும் வெளியில வரக்கானமே. ஏம்மா அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை. சரிம்மா. பதட்டப்படாம இரு என்ன? சரிங்கப்பா. நல்லா இருக்கு ஜோடி பொறுத்தா. நான் இருக்கேன் பயப்படாம இரு என்ன? சரிங்க. பயமா இருக்கா? நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நான் இருக்கேன்ல என்ன ஆனாலும் உன் கூட நான் இருப்பேன். சரிங்க. ஏமா நான் உள்ள போய் அண்ணன் நீ கூட்டு வந்துடுறேன். வேண்டாம் அவங்க வருவாங்க நின்னலே. சரிங்கம்மா. மத்த நீலங்க அண்ணனுங்க நாம முத போவோம் அவங்க வருவாங்க. சரிங்க நீ. எப்பா நம்ம கார்ல கிளம்புவோம்பா வாங்க. செம்பலிங்கம்மா. மதன் கூட வந்துடுறேன்னா நம்ம கிளம்புவோம். மண்டபத்துக்கு நேரத்துல கையெல்லாம் வந்தாச்சா? இத நேரத்துக்கு கிளம்புவோம். கரெக்ட்டா 10 மணிக்கு தாலி கட்டுமா மறந்துட கூடாது. இல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. 10 மணிக்கு கரெக்ட்டா தாலி கட்டுதான். பயப்படாத நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்ல. சரி கிசு கிளம்புவோமே. சரிங்க நீ. இப்ப மாதிரி வீட்டுல சொல்லிடுவோமா? சரி தாலி கட்டு மட்டும் மூடிட்டோம் சொல்லிடுவோம். நாம ஒண்ணும் தெரிஞ்சது தப்ப பண்ணலையே. அதானே நாம என்ன தெரிஞ்ச தப்பு பண்ணோம். நம்மள சிக்க வைக்கணும் சிக்க வச்சிருக்காங்க. சரி சொல்லிடுவோம். மீனா இருந்தா கூட கொஞ்சம் பக்குவமா சொல்லியிருக்கலாம். இப்ப மீனா வேற இங்க இல்ல. அவளுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்கோ ஒத்தையில சமாளிச்சுட்டு இருப்பா. என்ன கூப்பிட்டா எனக்கு போவே முடியல. நான் தான் பக்கப்பலமா இருந்திருக்கணும். நானும் போகல. நான் இந்த பிரச்சனை வச்சுட்டு நான் அங்க எப்படி போக? அதுக்குதான் நான் பாதி போகாம இருக்கேன். இதுக்கு நான் மறைக்க மாட்டேன். வீட்டுல சொல்லியே ஆகணும். என்ன இஞ்சி தின்ன பாரு மாதிரி 3 பேர் திருட்டு புலி வச்சிட்டீங்களா? என்னத்துக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்படி ஒண்ணு உங்க பார்த்தா தெரியலையா? திருட்டு புலி வச்சிட்டீங்க. இல்ல மீனா குட்டி. சரி மண்டபத்துக்கு வாங்க நேரம் ஆகுதுல. நீங்க போங்க நான் வரேன். சரி சீக்கிரம் வாங்க. நகை கொண்டு வந்துட்டீங்கள? ஐயோ நகை பத்திரமா தான் இருக்குது. பத்திரமா இருக்குன்னா அந்த நகையை நம்பி தான் நாங்க கழுத்துல செயின் போடாம இருக்கோம். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்ன அத நம்பி தான் செயின் போடாம இருக்கீங்களா? ஆமா நீங்க கொண்டு வரதுக்கு நாங்க செயின் போடாம இருக்கோம். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இப்போ எடுத்துட்டு வரோம். இருந்தா தானே கொண்டுட்டு வருவீங்க. எங்கேயோ வசமா ஏமாந்துருக்காங்க. ஆனா சொல்லக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்காங்க. எவ்வளவு நேரம் இருக்கீங்க நாங்களும் பாக்குறோம். சரி சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க. நான் மண்டபத்துக்கு போறேன். நீ போ மீனா குட்டி நாங்க எடுத்துட்டு வரோம். சரிங்கண்ணே. குமார் எங்க? இப்ப மாதிரி கேட்டீங்களே மண்டபத்துல நிப்பாவே. மண்டபத்துல இல்லையா? நீங்க சரியா கவனிச்சுக்க மாட்டியே. அங்கதான் நிக்காவே.
இங்க பாருங்க, இதுக்கப்புறம் மறைக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்டயாவது சொல்லுவோம் என்ன? சரி, தால் கட்டு முடிட்டுமே, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப செயினை கேட்காங்களா, எப்படி கொடுக்க போறோம்? இப்ப நம்ம மண்டபத்துக்கு போனா செயின் எங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. இது என்ன செய்ய போறிய? நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டாம், தாலி கட்டுக்கு போக வேண்டாமா? எப்படி போக முடியும்? அதான் செயின் இல்லையே. ஆமா, தாலி கட்டு முடிகிற வரைக்கும் எங்கேயாவது வெளியில நின்றுவான். கடைசியில நம்ம செஞ்ச தப்புக்கு கூட பிறந்தவன் தாலி கட்ட கூட நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சு எல்லாம் நேரம். சரி விடுங்க, ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? சரி வாங்க, மண்டபத்துக்கு போக வேண்டாம். இப்ப நம்ம மண்டபத்துக்கு போனா செயின் எங்கன்னு கேட்பாங்க. ஆமா, வெளியில எங்கேயாவது போயிரும் வாங்க.